God wants to answer all that. அவர் நமக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீ வெயிட் பண்ண காலம், நீ காத்திருந்த காலம், நீ பொறுமையாக இருந்த காலம் சீக்கிரத்தில் முடிவடைய போது. இந்த எண்டுக்கு வர்ற இந்த சமயத்தில் டு நாட் லூஸ் ஹோப், டு நாட் லூஸ் யுவர் ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நமக்கு வந்து திரும்பி ஒரு விஷயம் நமக்கு வந்து வலியுறுத்துறாரு. இப்போ நம்ம பார்க்கலாம், இது வந்து ஹாபகுக் பார்த்திங்கன்னா ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப ஒரு சிறிய தீர்க்கதரிசி தான். ஸோ அவர் வந்து நிறைய விஷயத்தை நினச்சி வந்து குழப்பத்தில் வேதனையில் இருக்கும் போது தான் இதை எழுதினார் அப்படின்ட்டு அந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்க்குறோம். என்ன மெயினாக அப்படின்னா, பெரிய எந்த த்ரெட்டோ எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆண்டவரை நினைக்கல, அவங்க வழி விலகி போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலையும் வேதனையிலையும் இந்த ஹாபகுக் புஸ்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. அவர் எந்த கான்டெக்ஸ்டில் எழுதினாலும் சரி, ஆண்டவர் வந்து நமக்கு இந்த